நமது ஃப்ரெண்ட்ஸ் மோட்டார்ஸ் இன்சூரன்ஸ் மூலமாக என்ன காரணங்களால் கிளைம் ரிஜெக்ட் ஆகுங்கிறத தொடர்ச்சியாக நம்ம பார்த்து வருகிறோம். அதில் இன்னும் ஒரு 3 விஷயங்களை இன்னைக்கு சார் நம்மகிட்ட சொல்ல போகிறாங்க. சார் அதில் ஒரு 3 விஷயத்தை சொல்லுங்கள் சார். கிளைம் ரிஜெக்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஓனர் இல்லாமல் 3ஆம் நபர் யாராவது கிளைம் அப்ளை பண்ணாங்கன்னா அந்த வண்டிக்கான கிளைம் ரிஜெக்ட் ஆகிடும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இன்னைக்கு நிறைய வாடிக்கையாளர்கள் பார்த்தீங்கன்னா வண்டியை வேறவங்ககிட்ட கொடுத்துட்டு ஃபாரின் போயிடுவாங்க. இவங்க நேம் மாற்றாமே ஓட்டிட்டு இருப்பாங்க. இன்சூரன்ஸ் கிளைம் வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த சம்மந்தப்பட்ட ஓனருக்கு தான் கிளைம் போகும். அப்படிங்கிற காரணத்தினால, ஓனர் தப்பாக இருக்கிற காரணத்தினால கிளைம் ரிஜெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. 2வது விஷயம் பார்த்தீங்கன்னா, அப்ரூவல் வர்றதுக்கு முன்னாடி நம்ம போய் நம்ம வாகனத்தை பழுது நீக்கிறது. நீங்க ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனில கிளைம் ரிஜிஸ்டர் பண்ணிருக்கீங்க அப்படின்னா, சம்பந்தப்பட்ட சர்வேயர் உங்க வாகனத்தை ஆய்வு பண்ணி அவர் அப்ரூவல் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நீங்க போய் கிளைமை நீங்க வண்டியை சர்வீஸ் பண்ணணும். அவர் கிளைம் அப்ரூவல் பார்க்கறதுக்கு முன்னாடியே அவசரப்பட்டு நான் வண்டியை வேகமாக எடுக்க போறேன்ற அடிப்படையில் சில கஸ்டமர் என்ன பண்ணிடுறாங்கன்னா, வாகனத்தை போய் சர்வீஸை பண்ணிட்டு வந்துடுறாங்க. நம்ம தான் கிளைம் ரிஜிஸ்டர் பண்ணிட்டோமே அப்படின்ட்டு. ஆனால் அப்படி ரிஜிஸ்டர் பண்ணதான் மட்டும் உங்களுக்கு கிளைம் வராது. நீங்க சம்பந்தப்பட்ட சர்வேயர் வாகன பாதிப்பை அளவிட்டுட்டு அவங்க அப்ரூவல் கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கான வாகன கிளைம் வரும். இது 2வது விஷயம்.